सुप्रजा रामपूर्वा सन्ध्या प्रवर्तते उत्तिष्ठ பாப்பா शार्दूला कर्तव्यं दैवमाह्निकम् கதிரங்கம்மா. உட்காருப்பா, தூங்குறான்ப்பா. சரிம்மா. उत्तिष्ठ गरुडध्वजा கதிரு, தம்பி கதிரு. வரேம்மா. எல்லாம் கனவா? வாடா. என்னப்பா? எப்போ வந்த? முறைக்காத இரு, குளிச்சுட்டு வந்துடுறேன். என்னையா? அட இருப்பா. டைம் ஆச்சியா? ஆமாம் ஆச்சு. இந்த நக்கலுக்கு ஒன்றும் குறைச்சல. டைம் ஆச்சு, வா. இப்போ நாங்கள் என்ன சொன்னோம்? அம்மா வரேம்மா. பார்த்து போயிட்டு வாங்கடா. கிளம்பு. அவ்வளோதான், இந்த கிளம்பிட்டேன். நண்பா, டெய்லி போய் நிற்கிறேன் நண்பா. சாமியை தரிசனம் பார்க்குற மாதிரி அந்த பிள்ளைய பார்க்கறதுக்கு டெய்லி போய் நின்றுற. தினமும் தான் போகிறோம், ஒரு நாள் கூட அந்த பிள்ளை பார்க்க மாட்டேங்குது. கடமை செய், பலனை எதிர்பார்க்காதே. இன்னைக்கு அந்த பிள்ளைய பார்க்க வைக்கிறேன். வச்சுட்டா போச்சு. ஒரு வட்ட நீலா குளிர் புன்னகையில் என்னை தொட்ட நீலா, என் மனதில் அம்பு விட்ட நீலா, இது எட்ட நின்று என்னை சுட்ட நீலா. வாழ்நாள் தோறும் தினம்தான் காதோரம். வந்துருச்சு. இனிமே சிலையா நிப்பானே. உன்னை பார்த்தும் பார்க்காம இருப்பதியா? டே இருடா, இதெல்லாம் நியாயமே இல்லடா. அவ பார்க்கறாடா. பார்க்கறா. நல்லா பாரு. எங்கடா போன? எத்தனை ஃபோன் அடிக்கிறது? அதான் வந்துட்டேன்ல. ஏன் டென்ஷனாக இருக்க? தப்பு செய்றவன் அனுபவிக்கும்டா. தப்பு செஞ்சவனா? யாரா தப்பு செஞ்சா? சொல்கிறேன்டா, நான் பார்த்துக்கிறேன். அப்புறம் எதுக்கு ஏன்ட்ட சொல்லிக்கிட்டு இருக்க? என்னவோ பண்ணு, வர்றதை பார்த்துக்கறலாம். அம்மா, உன்கிட்ட ஒன்று சொல்லவா? ஒரு பிள்ளைய பிடிச்சிருக்குமா? எந்த புள்ள? அதாம்மா அந்த அபி பிள்ளை. அபினா எந்த அபி? உனக்கு தெரியாதாக்கும். நக்கல் பண்ணாதம்மா, அந்த டாக்டர் பிள்ளைமா. அந்த பிள்ளை எனக்கு பிடிச்சிருக்கு. சரி, நீ போய் பேசுமா. அது பேசுனதானடா. அவளுக்கு நீயும் உனக்கு அவள்னு சின்ன வயசுல இருந்தே பேசுனது தானே. அதாம்மா, நீ போய் பேசுமா. சரிப்பா.
அபி அபி ம் மாமா. ஆஃபீஸ்க்கு டைம் ஆயிடுச்சு. வீட்டை பார்த்துக்கோ, நான் கிளம்புறேன். வரவா? ம் சொல்ல மறந்துட்டேன், சண்டே ஃப்ரெண்ட்ஸ்லாம் வீட்டுக்கு வராங்க. நீ கொஞ்சம் வீடை க்ளீன் பண்ணி வைக்கிறியா? ம். வரேன். பாய் மாமா. இது இது எப்படி இங்கே வந்துச்சு? ஐயோ. இந்த ஷால் அவன்கிட்ட தானே இருந்துச்சு. இந்த ஷாலை மாமா தான் கொண்டு வந்து வச்சாரா? அப்போ மாமாக்கு எல்லாமே தெரியுமா? ஐயோ, கதிர் எல்லாமே தெரிஞ்சுக்கிட்டு தான் என்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டானா? அபி ஏய் ஏய், என்னாச்சு அபி? என்ன மன்னிச்சிரு மாமா. ஏய் நான் உனக்கு துரோகம் பண்ணிட்டேன்னா? ஏய், என்னடா ஆச்சு உனக்கு? இங்க பாரு, என்ன ஆச்சு? ஏன் அழுகுற? நீ எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டே தானே அமைதியா இருக்க. நீ இவ்வளோ நல்லவனா இருக்க, நான் தான் மறைச்சிட்டேன். ஏய், இது இது எப்படி உன்கிட்ட வந்துச்சு? அதை விடு, அதை கீழே போடு. ஒன்றும் இல்லை அபி, ஒன்றும் இல்லை. ஹாய் அபி. வாங்க ரகு சார். எப்படி இருக்கீங்க? எப்போ வந்தீங்க? இப்போதான் வந்தேன். சீஃப் டாக்டர் நீங்களே இவ்வளோ லேட்டாக வரலாமா? என்னை பார்க்காம உங்களால் இருக்க முடியலையா? அப்படிலாம் ஒன்றும் இல்லை. நீங்கள் ரொம்ப அழகாக இருக்கீங்க. தேங்க்ஸ் சார். அபி, ரகு பேசுகிறேன். சொல்லுங்கள் சார். நேற்று ஒரு பேஷண்ட்டோட ரிப்போர்ட்டில் டவுட் கேட்டிங்கல்ல? ஆமாம். அந்த ரிப்போர்ட் ரெடி ஆயிடுச்சு. ஓகே. வந்து வாங்கிக்கோங்க. ஓகே சார், நான் ஈவினிங் வந்து வாங்கிக்கிறேன். ஹாய், உள்ள வாங்க. வாங்க, உட்காருங்க அபி.
இதுதான் அந்த பேஷண்டோட ரிப்போர்ட்டு. ஓகே. இதில் எல்லாமே நார்மலாக தான் இருக்குது. ம் உங்களுக்கு என்ன டவுட் இருக்குது இதில்? ம் இது பழைய ஃபைலு. ம் அதுதான் இருக்குது அந்த இது. இதில் உனக்கு புரியுதா எதுவும்? நான் கிளம்புறேன் சார். ஏய் சார் சார் கை அபி உட்கார். கையை விடுங்க சார். என்ன சார் பண்ணுறீங்க? உட்காரு. சார் கையை விடுங்க சார், நான் போகணும் சார். அபி அபி சார் சார் கையை விடுங்க சார். அபி அபி ரொம்ப நாளாக அவன் மேலே ஆசையாக இருக்கு அபி. இதுக்கு தான் நீங்கள் கூப்பிட்டீங்களா சார்? என்ன சார் பண்ணுறீங்க? விடுங்க சார். சாவுடா. யாரா நீ? என்னதான்டா பிரச்சனை? என்னடா பிரச்சனை உங்களுக்கு? ஒரு பொண்ணை பார்த்தா உங்களுக்கு என்னடா தோணும்? என்ன தோணுங்கிறேன்? 5 நிமிஷம்டா. 5 நிமிஷம் சோத்துக்காக ஒரு பொண்ணோட வாழ்க்கையவே கெடுக்கிறீங்களடா, சீரழிக்கிறீங்களடா. ஒரு கிராமத்துல இருந்து ஒரு பொண்ணு கஷ்டப்பட்டு படிச்சு முன்னேறி ஒரு வேலைக்கு போறது எவ்வளவு பெரிய விஷயம்டா. இதுல நீட்டு பிரச்சனை, மயிறு பிரச்சனைன்னு 1000 பிரச்சனை இருக்குடா. ஆனா அதெல்லாம் தாண்டி இன்னைக்கு ஒரு பொண்ணு டாக்டர் ஆகி வேலைக்கு போறது எவ்வளவு பெரிய விஷயம். வேலை பார்க்குற இடத்துல சும்மாவோட விடுறீங்க? உங்க காம பசிக்காக ஒரு பொண்ணோட வாழ்க்கையவே கெடுக்கிறீங்களடா. பொண்ணுங்க தன்னம்பிக்கையோட வேலைக்கு வராங்கடா கிராமத்துல இருந்து படிச்சு. உங்களை மாதிரி நாய்களால அந்த பொண்ணுங்களோட தன்னம்பிக்கையை சீரழிதுடா. அந்த பொண்ணையும் அவமானப்படுத்தி, அந்த குடும்பத்தையும் அவமானப்படுத்தி, அந்த பிள்ளையோட வாழ்க்கையவே சீரழிக்கிறீங்களடா. நீ ஒரு டாக்டர் தானே, உனக்கு தெரியாதடா? நான் விரும்புற பொண்ணு நீ கை வச்சுன்னு ஒன்றும் உன்னை அடிக்கலடா. உன்ன மாதிரி எந்த நாய் எந்த பொண்ணு மேல கை வச்சாலும் அடிப்பேன்டா. நீ எல்லாம் வாழ்றதுக்கு தகுதி இல்லடா. செத்துறா, செத்துரு. நீ எல்லாம் ஒரு பொண்ணோட வாழ்க்கையை கெடுத்துட்டு எதுக்குடா உயிரோட இருக்க? சாவுடா. இங்க பாரு,
நான் இருக்கேன். எல்லாம் கடந்து போகும், சரியா? நான் இருக்கேன் உனக்காக. ஏமாமா நான் மறுபடியும் ஜாப் கண்டினியூ பண்ணட்டா? ஏய் சூப்பர்டா, அதே ஹாஸ்பிட்டல் தானே போற? ஆமாம் மாமா, அங்கே தான். மாமா உன்கிட்ட ஒன்று கேட்கணும். உனக்கு அவன் விஷயம் எப்படி தெரியும்? நீ அவனை என்ன பண்ண? அந்த ஷால் எப்படி உன்கிட்ட வந்துச்சு? அபி, பழசை பற்றி எதுவும் பேச வேணாம். அந்த விஷயம் என்னோடய போட்டுமே. இனி அவனால் உனக்கு எந்த பிரச்சனையுமே இருக்காது. இந்த உலகத்தில் பொண்ணுங்களை கௌரவமாக பார்க்குறவங்கள விட கவர்ச்சியாக பார்க்குறவங்க தான் அதிகம். ஒவ்வொரு பொண்ணுக்கும் இந்த சமூகத்தில் தினம் நிறையா பிரச்சனைகள் நடந்துகிட்ருக்கு. உங்களுக்குமே நிறையா பிரச்சனைகள் நடந்திருக்கலாம். ஆனால் அதையே நினச்சிக்கிட்டு உங்கள் வாழ்க்கையை நீங்களே கெடுத்துடக்கூடாது. உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் கடந்து வந்த கசப்பான சம்பவங்களை மறந்து உங்கள் வாழ்க்கையில் அடுத்த அடியை எடுத்து வைங்க. இந்த உலகம் உங்களுக்கானது. என்னாச்சு? 3 மாதத்துக்கு முன்னாடி ஒரு சின்ன ஆக்சிடெண்ட்டு, கோமா ஆயிட்டாரு. இவர் தெரியுமா டாக்டர் உங்களுக்கு? தெரியாது. பார்க்கலாம்.